வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருமூர்த்தி மலை தான் கிளம்பிட்டோம். திடீர்னு ட்ரிப் வந்து பிளான் பண்ணிட்டாங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூர்ணி மாமா, அவங்க 2 பேரும் சேர்ந்து தான் இப்போ வந்து நம்ம திருமூர்த்தி மலை தான் போக போகிறோம். நான் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சமைச்சு கொண்டு வந்துட்டேன். என்னென்ன அப்படின்னா தக்காளி சாப்பாடு, அப்புறம் சப்பாத்தி, தக்காளி வந்து வணக்கி வந்து கொண்டு வந்திருக்கேன். தண்ணி, அப்புறம் வந்து உருளைக்கிழங்கு பொரியல், அப்புறம் இன்னும் கொஞ்சம் வந்து அவங்க செஞ்சுருக்காங்க, பூர்ணி செஞ்சுருக்காங்க. அண்ணா தான் வந்து கார் ஓட்ட போகிறாங்க. நேற்று வந்து ஒர்க் அவங்களுக்கு போயிட்டு இன்றைக்கும் வந்து நம்ம கிளம்ப போகிறோம். வாங்க பார்க்கலாம் யார் யார் போகிறோம் அப்படின்னா பூர்ணி மாமா, நான், எங்கள் மாமா, அப்புறம் எங்கள் வாண்டோஸ். வாங்க பார்க்கலாம். எல்லோரும் அப்படியே ஒரு ஹாய் சொல்லுங்க. ஏய் ஹாய் சொல்லுங்க. சவுண்டு கம்மி பண்ணணும், ஹாய் சொல்லணும். பாய். ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா சாப்பாடு, தண்ணி, அதுக்கப்புறம் வந்து குட்டீஸ் எல்லோரும் வந்து நம்ம எல்லோரும் சாமிக்கு ஒரு கும்பிட போட்டு நம்ம வந்து வண்டி எடுத்தாச்சு, கிளம்பிட்டோம். பலாப்பழம் உரித்து ஒரு டப்பா நிறைய போட்டு கொண்டு வந்திருந்தா பூர்ணி. காரில் போகையில் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாங்கள்லாம் வந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. நம்மளும் ஆளுக்கு ஒன்று சாப்பிட்டு அப்படியே காரில் பாட்டு போட்டிருந்தாங்க, பாட்டும் பாடிட்டே போயிட்டோம். என்ன தான் நம்ம கொண்டு வந்து சாப்பிட்டாலும் டீ கடைன்னு ஒரு இடத்துல நிப்பாட்டணும் இல்லையா, அதனால டீ கடையில் நிப்பாட்டிட்டோம் உடுமலைப்பேட்டையில். நான் வந்துட்டேன். எல்லோரும் வந்துட்டு டீ குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி கடையில் நிறுத்தினோம். டீ வந்து குடிக்கிறோம். டீ குடிச்சிட்டு கொஞ்சமாக ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு, கொஞ்சமாக ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு நம்ம இன்னும் போக வேண்டிய இடத்துக்கு இன்னும் போகலை. மணி எவ்வளோ? மணி 12 ஆகிப்போச்சு. இன்னும் நம்ம போக வேண்டிய இடத்துக்கு போகலை. நேரம் தான் கரெக்ட் டைம். நாங்கள் போக வேண்டிய இப்போ தான் 9 மணிக்கு கிளம்பலாம். 9 மணிக்கு கிளம்பி எப்படி தான் ஐடியா பண்ணேன். ஒரு வழியாக நம்ம வந்துட்டு அப்படியே வியூ பார்த்தா சூப்பராக இருந்துச்சு. இதிலேருந்து வந்து உள்ளுக்குள்ளே நம்ம இன்னும் 1.5 கிலோமீட்டர் கிட்ட உள்ளே போகணும். இதை வந்து சும்மா அப்படியே ஒரு ரவுண்டு பார்த்துட்டு நம்ம வண்டியில் கிளம்பிட்டோம். காலையில் எல்லாருமே சாப்பிட்டு தான் வந்து நம்ம ஏறணும். அது போக டீயும் குடிச்சிருக்கறனால நேராக நம்ம குளிக்கிறக்கே போயிடலாம். குளிச்சுட்டு அதுக்கப்புறம் கீழே வந்து சாமி கும்பிட்டு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நேராக வந்து போயிட்டோம். கோயிலுக்கு வந்துட்டோம். பாப்பாவை கூட்டிகிட்டு மாமா வந்து முன்னாடி போயிட்டுருக்காங்க. திருமூர்த்தி மலை வந்தாச்சுங்க. நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷம் ஆச்சு, 20 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. இப்போ தான் நான் வரேன். நல்லாயிருக்கு. ஃபஸ்ட் டைம் வரேன். யாராவது வந்துருந்தீங்க அப்படின்னா எனக்கு கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள், ஓகேவா? தண்ணி கம்மியாக வருதோ? தண்ணி ஃபுல்லாக வரும். அந்த தண்ணி நிறைய வந்தால் தான் இங்கே வரைக்கும், மேலே வரைக்கும் தண்ணி வந்துடும். சுத்தமாகவே போகலை தண்ணி. இந்த ஊடு உறவினர்களெல்லாம் இங்கே தான் இருக்காங்க. கூட்டம் தானாம்மாடா. பார்த்தீங்கன்னா இப்போ மேலே ஏறி போய்கிட்டு இருக்கோம். ஃபால்ஸுக்கு போயிட்டுருக்கோம். நடந்து போக சொல்லிட்டாங்க, அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக. நடந்து வர்றது கொஞ்சம் சிரமமாக இருக்கு. நல்லா இருக்கு உண்மையாலுமே. ஐயோ பயந்துட்டேன். ஏன்னா கொஞ்சம் தூரம் நடந்து வந்து நம்ம மேலே வந்துட்டோம். குளிக்கிற இடத்துக்கு வந்தாச்சு. இனி என்ன ஆட்டம் தான். வந்து மேலே குளிச்சுட்ருக்காங்க. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த சைடு போனோம். போயிட்டு அந்த சைடு குளிக்கிறக்கு இடம் இல்லைன்னு வந்து பார்த்திங்கன்னா இங்கே குளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் பூர்ணி வந்து இங்கே தான் இருக்கோம்.
பிரியா பிரியா உங்கள் அம்மா ஒன்று அத்தை ஒன்றா பூர்ணி ஒன்று பிரியா ஒன்றா எது பூர்ணி எது பிரியா பூர்ணிக்கு தெரியுது ரெண்டும் ஒரே மாதிரி குளிச்சுட்டு வந்துட்டு மேக்கப்பு என்ன பண்ண எல்லாம் இருக்கு கண்ணாடி இல்லாட்டி அப்படியே எனக்கு ட்ரை ஆயிரும் ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு கீழே வந்து சாமி கும்பிட்றதுக்கு வந்து நம்ம கிளம்பிட்டோம். பெண் தலை விரிச்சு போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு காம்பஸில் கமெண்ட் பண்ணீங்க. அப்படியெல்லாம் இல்லை, கையில் வந்து கேஷ் கிளிப் வச்சுருக்கேன். ஆமாம், முடி காஞ்சதுக்கப்புறம் போட்டுக்குவேன். ஆமாம், அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா பாப்பாங்களுக்கு தம்பிக்கெல்லாம் வந்து ஏதோ வாங்கி கொடுத்துட்டு அங்கே நின்றுட்டுருக்குறாங்க. வந்துட்டோம். சாமியை கும்பிட்டு அப்படியே சுற்றி வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். இந்த இடம் உங்கள் எல்லாத்துக்கும் நினப்பு இருக்கும். ஜெயம் ரவி மூவியில் வந்து அவங்க வந்து இதில் தான் நடந்து போவாங்க. சுஜாதா சூப்பராக இருந்துச்சு. இந்த இது பார்க்கல எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு, சந்தோஷமாக இருந்துச்சு அதை பார்க்கும்போது. நான் வந்து இதுக்கு முன்னாடி வந்து திருமூர்த்தி மலை போனது கிடையாது, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். உண்மையாலுமே ஹாப்பியாக இருந்துச்சு எனக்கு. அந்த இடம் அப்புறம் தண்ணி ஃபால்ஸு இது எல்லாமே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. இதே வந்து பார்த்தீங்கன்னா இப்போது தண்ணி வந்து கம்மியாக தான் போகுது, இன்னும் கொஞ்சம் வந்து நிறைய போகும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பார்க்குறக்கும் நல்லா இருந்துச்சு, நல்லா என்ஜாய்மெண்ட் பண்ணோம். அப்படியே ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு சுற்றி பார்த்துட்டு நம்ம வந்து கிளம்பிட்டோம், வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். ஆனால் வந்து நல்லா இருந்துச்சு, எல்லாத்துமே நல்லா இருந்துச்சு. குளித்ததாகட்டும், சாமி கும்பிட்றதாகட்டும், நிம்மதியாக நல்லா கும்பிட்டோம். அப்படியே காருக்கு வந்துட்டோம். சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த சைடு போய் சாப்பிட்டுக்கலான்னு வர வழியில் சில்லி வந்து போட்டிருந்தாங்க. சில்லி வாங்கிட்டு பசங்க தர்பூசணி கேட்டாங்கன்னு வாங்கி கொடுத்துட்டு நம்ம சாப்பிட்றதுக்கு வந்து ஒரு இடத்துல நம்ம கிராஸ் பண்ணி போனோம் இல்லைங்களா தண்ணி, அங்கே வந்துட்டோம். அங்கே வந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா வியூ, இங்கே உட்காந்து சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு சுற்றியும் முற்றியும் பார்த்தோம். ஊடுருவினர்கள் எங்கேயாவது இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு யாரும் இல்லை. அதனால் சரின்னு சொல்லிட்டு நம்ம இங்கே சாப்பிட்டுக்கலாம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா தண்ணி சாப்பிட்றதுக்கு எல்லாம் எடுத்துகிட்டு வந்து உட்காந்து மாமாவும் நானும் வந்து பார்த்திங்கன்னா அந்த சைடு வந்து வீடியோ எடுக்கிறதுக்காக போயிட்டோம். இவங்கெல்லாம் வந்து சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அந்த சைடு போயிட்டோம். சரி அவங்க சாப்பிட்ருக்கிறதுக்குள்ளே நம்ம ஒரு 2 வீடியோ எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம கிளம்புறோம். இவ்வளோ அழகாக இவ்வளோ பக்கத்தில் வந்து நான் வந்து ஒரு இது வந்து பார்த்ததே இல்லை, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நானும் மாமா வீடியோ எடுத்துகிட்டு வரக்குள்ளே இவங்களாம் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அங்கே அண்ணன் எங்கே காணோம் அப்படின்னு பார்த்தா அண்ணன் திருப்பி குரங்கு துரத்திட்டு இருந்தாங்க. வந்துட்டாங்க, அங்கேருந்து இந்த சைடு வந்துட்டாங்க, சாப்பாடு எடுத்தோடனே வந்துட்டாங்க. அதனால் வாங்கங்க போகலாம், இங்கே இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாத்தையும் வந்து எடுத்துகிட்டு காருக்கே வந்து போயிட்டு அங்கே உட்காந்து சாப்பிட்டுக்கலாம், இங்கே உட்காந்து நிம்மதியாக சாப்பிட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிளம்பிட்டோம். ஏப்பா மாமா சாப்பிட்டுட்டு இருக்கோம். அங்கேருந்து ஓடி வந்து இங்கே வந்து உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கோம். தக்காளி சாப்பாடு, சப்பாத்தி, தக்காளி சட்னி, உருளைக்கிழங்கு பொரியல். இல்லை அப்பளையாவே வந்து பார்த்திங்கன்னா அவங்கெல்லாம் அங்கே போயிட்டாங்க. அங்கே சாப்பிட்றப்பவும் வா வீடியோ எடுக்கலாம் ஃபோட்டோ எடுக்கலான்னு கூட்டிகிட்டு போயிட்டாரு. இப்போ அங்கே நின்றுட்டு சோத்து பண்டாரமே இன்னும் தின்னுக்கிட்டு இருக்கியா, எந்திரிச்சு வா அப்படின்னு திட்டிட்டு இப்போ தான் அங்கே போகிறாரு. நான் இப்போ தாங்க ஒரு சப்பாத்தி எடுத்து வச்சு சாப்பிட முடியாமல் சாப்பிட்டுட்டு இருக்கேன், பசி மீறிடுச்சு. பார்க்குறாரு தெரியுதா திட்டுறாரு. நம்ம 2 பேருக்கும் கிடச்சிருக்கிறாங்க. ஐயப்பா தள்ளி விட்டு நம்ம மட்டும் கிளம்புறோம். அடுத்து இல்லை, நம்ம ஐஸ்கிரீம் சாப்பிடணும் போல இருக்குது, சாப்பிட்லாம். அதுகளை விட்டுட்டு ஆமாம், நம்மளோட சொற்பொழிவு மட்டும் பாருங்களேன்.
இல்ல நீ சாப்பிடும் போது இல்ல நான் நிஜமா கேக்குறேன். நீங்க சாப்பிடும் இங்க பாருங்க. இப்போ வந்து நம்ம எங்க போயிட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம திருமூர்த்தி மலையில வந்து நல்லா டான்ஸ் எல்லாம் ஆடிட்டு நல்லா குதின்னு குதிச்சுட்டு எங்க ஃபேஸ் எப்படி இருக்கா எங்கடி ஒர்க் ஆகலையா ஃபேஸ் தெரியுதுங்களா? நம்ம வந்து நல்லா டான்ஸ் ஆடிட்டு இப்போ எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூர்ணியோட குலதெய்வ கோயிலுக்கு தான் போய்கிட்டு இருக்கோம். வந்துருச்சு. அதாவது திருமூர்த்தி மலையிலேருந்து ரிட்டன் வந்து கோயில் வழி வர வழியில தான் வந்து அவங்க குலதெய்வ கோயில் இருக்குது அப்படின்னாங்க. அதனால் கோயிலுக்கு போயிட்டே வந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கோயில் தான் போயிட்டுருக்கோம். பாப்பாங்க 2 பேரும் வந்து பார்த்திங்கன்னா தூங்கிட்டாங்க. பூர்ணி பாப்பா தான். பூர்ணி பாப்பா 2 பேருமே தூங்கிட்டாங்க. நம்ம பாப்பா வந்து எப்போவுமே விடிநீட் செய்வாங்க இல்லைங்களா, அதனால் வந்து அவங்க விடிநீட் செஞ்சுட்ருக்காங்க. அங்கே அவங்க வந்து தூங்குறதுக்கு வந்து கொஞ்சம் லேட் ஆகும், ஒரு 1 மணிக்கிட்ட ஆகும். அதனால் வந்து நம்ம வேலையை பார்க்கலாம், அவங்க வேலையை பார்ப்பாங்க. ஓகேங்களா? இவன் வந்து எந்திரிச்சிட்டா. சாமி கும்பிட போகலான்னு சொன்னோன்னே பாப்பா வந்து எந்திரிச்சிட்டாங்க. கோயில் வந்து வந்துருச்சு. கோயில் வந்து நட சாத்தியிருக்காங்களாமா. இதுதான் அவங்க கோயில். நான் வந்து இப்போ தான் வரேன். இதுக்கு முன்னாடி பூர்ணி கூட கோயிலுக்கு போயிருக்கேன். இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இவங்க குலதெய்வ கோயில் வந்து வந்ததில்லை. என் ஃபேஸ் உங்களுக்கு டல்லாக தெரியும், இருட்டில் இருக்கிறனால. ஃபர்ஸ்ட் டைம் இப்படி வந்து கேமரா நான் ட்ரை பண்ணுறேன். அதாவது பேக் சைடும் தெரிகிற மாதிரியும் ஃப்ரண்ட் சைடும் தெரிகிற மாதிரி. அப்பா பிள்ளை என்ன பண்ணுறீங்க? செல்லு பார்த்துட்டு இருக்காங்க. அவள் பாருங்க, சாமி கும்பிட்டு வந்து அழுங்கா அப்படி ஏறி வந்து படுத்துக்கிட்டா. என்ன பண்ணுறமா? என்ன பண்ணுறான்? எப்படி படுத்துக்கிற பாருங்க. ஏம்மா மேடம், என்னங்க மேடம் பண்ணுறீங்க? வர்றதுக்கு இங்கே இல்லைங்க, இவளே தின்னுட்டா. டயட்டில் இருக்கா? எப்படி இப்படியா அவர் சொல்றது பத்தியா? அவ்வளோதாங்க. ஓடி ஆடி பாடிட்டு நம்ம பூர்ணி வீட்டுக்கு வந்துட்டோம். இங்கேருந்து இனி நம்ம வீட்டுக்கு கிளம்பணும் வண்டி எடுத்துகிட்டு. மணி பார்த்திங்கன்னா கரெக்டாக 7 இந்த சம்திங் தான் இருக்கும். பரவாயில்ல, கொஞ்சம் நேரமாகவே வந்துட்டோம். பூர்ணியோட ட்ரெஸ்ஸெல்லாம் இங்கே வச்சுட்டு நம்ம ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு பாத்திரம்லாம் கழுவி குருடி அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வச்சுட்டு நான் கிளம்பிட்டேன். புதுசாக யாராவது நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய். நெக்ஸ்ட் ஒரு vlogல பார்க்கலாம்.